அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். எதிரி தொல்லையால் மன உளைச்சலுக்கு ஆளாகுகிறீர்களா? இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு வார்த்தை, ஒரு பொருள், ஒரு நாள். கண்டிப்பா உங்களுக்கு எதிரி தொல்லை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்காது. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். தை பொங்கல், தை அமாவாசை நாள்லாம் வருது. இந்த நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நீங்க நரசிம்மரை நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்யணும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். ஒரே பொருள், ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? எந்த நாள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி திதி மற்றும் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் செய்யலாம். இரவு தான் செய்யணும். இரவு ஒரு 9 மணிக்கு மேலே செய்யணும். நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்கடுகு, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகை உங்கள் உள்ளங்கையில், வலது கையில் கொஞ்சம், இடது கையில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு மனதார நரசிம்மரை நினச்சி உங்களுடைய எதிரி தொல்லை, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உறவு ரீதியாக இருந்தாலும் சரி, எதிரி தொல்லை இருக்கக்கூடாதுன்னு நரசிம்மரை மனதார வேண்டிட்டு, ஓம் நரசிம்ஹாய நமக, ஓம் நரசிம்ஹாய நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு அந்த வெண்கடுகு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியில் வச்சு கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை இப்போ நான் சொன்ன நாட்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி எதிரிகள் இருக்காது. ஏன்னா எதிரி பிரச்சனையால தான் நிறைய பேர் மன ரீதியான பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் தொடர்ந்து அனுபவிக்கிறாங்க. அது சரியாகிறதுக்கு தான் இப்போ நான் சொன்ன இந்த பதிவு. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நேரம் கிடைக்கும் போது நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். அந்த சேனல் இங்கே இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்வில் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.